உங்களுக்கு தெற்கு ஆசியாவிலேயே மிக பழமையான சாலை பற்றி தெரியுமா? நமது இந்திய நாணயத்திற்கு ரூபாய் என்ற பெயருக்கு காரணமான மிக பழமையான மன்னர் ஷெர்ஷா சூர் என்ற இந்த புகழ்பெற்ற ஆட்சியாளரின் சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் பின்வந்த முகலாயர்கள், மௌரியர்கள் போன்றவர்களே தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தினார்கள். சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கொல்கத்தாவின் சோனார் பள்ளத்தாக்கு வரை இவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சாலை தான் தெற்காசியாவிலேயே மிக பழமையான சாலையாகும். பாகிஸ்தானின் பெஷாவரில் இருந்து கொல்கத்தா வரை உள்ள இந்த சாலையை ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று பெயர் மாற்றம் செய்து அழைத்தார்கள். தற்போது நமது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய 1955 தன்னாட்சி பெற்ற அமைப்பான இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நமது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரித்து வருகிறது. அதன்படி நமது இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஆகும். இது காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இருந்து கன்னியாகுமரி வரை 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். அதேபோல் இந்தியாவின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-47A ஆகும். இது எர்ணாகுளத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொச்சி துறைமுகத்தின் வெலிங்டன் தீவை இணைக்கக்கூடியதாகும். சரிங்களா?